சற்று முன் பொங்கல் அன்று வேட்பாளர் குறித்து அறிவிக்கப்படும் என்று சீமான் பேட்டியளித்துள்ளார். சட்டமன்றத்தில் வாக்கிங் செல்வதே வேலை, இப்படி ஒரு ஆளுநர் நமக்கு தேவையா? உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாஜக அறிவிப்பு. வாங்க, இவை அனைத்தும் என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். சென்னையில் போரூரில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழர் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற பொங்கல் விழாவில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக நிற்கும். தேர்தல் வாக்கு நிறைவு பெற்றவுடனே அங்கீகார கடிதம் கொடுத்தார்கள். விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எங்களுக்கும் அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் தனித்த மரம் கிடையாது, பெருத்த மரம், பேரினத்தின் மரம். பெண்ணிய உரிமை, மொழி மீட்பு, சாதி ஒழிப்பு, சமூக நீதி எல்லாவற்றிற்குமான ஒரே தலைவர் பிரபாகரன் தான். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு சட்டமன்றத்தில் வாக்கிங் செல்வது மட்டும்தான் ஒரே வேலை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னிட்டு திமுக சார்பாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் செங்கல்பட்டில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், சென்ற ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியாவது வெல்ல மாட்டோமா என்று பிரதமர் நரேந்திர மோடி என்னென்னமோ செய்து பார்த்தார். மோடி மஸ்தான் வேலையெல்லாம் செய்தார். கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் சிலையில் அமர்ந்து தியானம் செய்தார். அவரின் வேலை